கழுகங்கை, ரத்தினபுரி, மகுரம் மற்றும் கலவெல்லேவ ஆகிய பிரதேசங்களில் அபாய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. நெல்வலாகங்கை, பானதுகம பிரதேசத்திலும் அத்தனகலு ஓயா, துனாமலை பிரதேசத்திலும் வெள்ள அபாய மட்டத்தை எட்டியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நிலவும் கடும் மழையினால் தெத்ரு ஓயா, லுணுகம் பெஹரகல உள்ளிட்ட 16 பாரிய நீர்த்தேக்கங்களும் 18 நடுத்தர நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு வடகிழக்கு நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்தும் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்குள் குறைந்த காற்றழுத்த பகுதியானது நாட்டிலிருந்து விலகி சென்று படிப்படியாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய மேல், சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே 10 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கண்டே, ரத்தினபுரி, நுவரெலியா, மாத்தளை, கேகாலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை புத்தளம் மார்க்கத்திலான ரயில் சேவையை இன்றும் சிலாபம் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் புத்தளம் மார்க்கத்தின் தில்லையடி பிரதேசத்தில் சில இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடும் மழை காரணமாக நீரில் மூழ்கியிருந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வெளிப்பண்ண இடமாறல் தற்போது திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.